அடுப்பை வச்சு நாங்கள் ஹாட் பண்ணி நிற்க இல்லாது காற்று அதை காற்றை வரைஞ்சிட்டு நிற்க நாங்கள். வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் நிற்கிற இடம் வந்து மட்டக்களப்பில் புழுகுணாவ குளத்தில் நிற்கிறோமே. சில பேர்கள் வந்து வாய்க்கு வராது, எங்களுக்கும் பொது இடம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த குளத்தின் அழகை பார்க்க சொல்ல வார்த்தை இல்லையா. மலையோட அப்படி ஒரு அழகிய குளம், அதை விட பின்னால் பாருங்க வல்லம் போகுது மீன் பிடிக்கிறதுக்கு. அதை பார்க்க எவ்வளோ ஒரு அழகா இருக்காண்டு. பெரிய பெரிய பாறை கல்லுகள் வந்து நிறையவே இருக்குதுண்ணா. உண்மையிலேயே இந்த இடத்துல வந்து ஒரு சமையல் செய்யணும்ன்ற எங்களுக்கு ஒரு ஆசை. இன்றைக்கு எங்களுக்கு நாங்கள் சமையல் செய்கிறத விட எங்களுக்கு வந்து மட்டக்களப்பு முறையில் வந்து லிங்கா பியூன்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறோம். திவாண்டி அண்ணாக்கள் அவையில் வந்து தான் சமையல் செய்து தர போயிடும். அவையோட முறையில் சமையல் செய்து தர போயிடும். நாங்கள் அவையோட கூட இருந்து அவை எப்படி செய்யணும் என்ன மாதிரி பார்க்க போகிறோம். இருந்து பார்க்க போகிறோம். உண்மையிலே இன்றைக்கு அப்படி தான் இருக்க போதும் அந்த காணொலி. ஏனென்றால் நாங்கள் நடுக்க சமைச்சு சாப்பிட்றத விட புது இடத்துக்கு வரைக்கும் புது இடத்து முறையை சமைச்சு சாப்பிட்றதுலாம் அதில் ஒரு இது இருக்குதுன்னு என்ன சொல்கிறது, சுவை எங்களுக்கு தெரியும். ஒரு இடத்தின் சாப்பாட்டின் வித்தியாச முறைகள் எங்களுக்கு தெரியும். அதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். அப்படியே தொடர்ந்து அங்கே சமையல் நடந்து கொண்டு இருக்குது. அதுவும் நல்ல ஒரு குளத்து கரையில் நல்ல ஒரு நிழலில் வந்து அந்த சமையல் நடந்து கொண்டு இருக்குது. ஒரு அழகிய இயற்கை காட்சி. எங்களுக்கு இது வித்தியாசம். எங்களோட இவ்வளவு நாளும் நாங்கள் போட்ட வீடியோக்களில் சமையல் வீடியோக்களில் இது ஒரு வித்தியாசம். பின் இயற்கை அழகு அதையும் அப்படியே ரசித்து கொண்டு அந்த அவைய சமையலை போய் பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் சமையல் செய்ய போகிறதுக்குரிய பாதையே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குண்ணே. எப்படி இருக்கு? பயப்படாங்க, கையை பிடிச்சி கொண்டு நடவுங்க. எப்படி இருக்கு கேட்காதீங்க. நடந்து வர பயமா இருக்குதோ? இதுதான் இந்த குளத்தின் கலங்கிய துருசு எல்லாம். ஆனா எங்கட குளங்கள்ல அந்த கலிங்குகளால எல்லாம் இப்படி நடந்து போற செட்டப் இல்ல. பயமா கிடக்கு. இதுவும் பெரிய குளம் தான், 32 அடி கொள்ளளவு கொண்ட குளம். இது பாருங்க, இதை சுத்தி தான் தண்ணி திறந்து போட்டுருவாது. எப்படி தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்கு. சின்ன பிள்ளைகளை கூட்டி கொண்டிருக்க அவதானமா இருக்கணும். இதை கடக்கும் வரைக்கும் பயமா இருக்கு. கீழே பாக்கையெல்லாம் தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்கு. கையை தாங்க தம்பி, அம்மாவை முடியுங்க. இந்த கல்லின் மையத்தை வச்சே அந்த கலங்கி காட்டி இருக்கணும். அதை விட சுஜி தண்ணி இன்னும் எவ்வளவு தூரம் குறைஞ்சிட்டு பாருங்க. அங்க நிக்கணும் தண்ணி. அடையாளத்தை பாருங்க. அதான் அவடம் வரைக்கும் வந்தா 32 அடி. அது ஃபுல்லா நிறைஞ்சிரும். ஆனா அந்த அங்கால மலை இருக்கிறது நல்ல வடிவா இருக்குண்ணே. மலையை பார்க்க சொல்லி வேலை இல்லை, அது ஒரு வடிவா இருக்கு. எங்களோட குளமும் வடிவுதான். ஆனா அந்த மலையோட சேர்த்து இந்த குளத்தை பார்க்க அவ்வளோ ஒரு அழகா இருக்குண்ணே. இந்த கல்ல பாருங்க, சிவலிங்கம் மாதிரி இருக்கு. உங்களுக்கு கிட்ட போய் பார்ப்போம். இப்போ வந்து குளத்துக்குள்ளேயே எந்த பெரிய ஒரு கல் ஒன்று நிற்குதுன்னா அண்ணா நிற்கிறார். நல்ல ஒரு இடத்துக்கு தான் வந்து இருக்காரு. இதில் ரெண்டு பார்க்க இஞ்சால் எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்கு. அதானே அண்ணா வணக்கம். ஓ நல்ல சுகமா இருக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க? என்ன அக்கா வர இல்லையா? வரல, கொஞ்சம் அதானே மாசமா இருக்கும். அப்போ இன்றைக்கு அண்ணா தான் எங்களுக்கு சமைச்சு தர போறார். அதோட அம்மா வந்துருக்குறா, மற்றது பிறகு வேண்டிய அம்மா வந்துருக்குறா. இன்றைக்கு சமையல் வந்து அப்படி ஒரு தடல் புடலா இருக்க போதேன்னா அதோட ஒரு நல்ல ஒரு இடம். இப்படி ஒரு இயற்கையான இடத்துல சமைக்க தானே எங்களுக்கு ஆசை. ஆனால் எங்கட வீடியோக்குள்ளேயே இது ஒரு புது இடம் தானே. இப்படி ஒரு இடம், இப்படி ஒரு இடத்துல இருந்து சமைக்கிறது. மட்டக்களப்புல குளங்கள் கூட நிறைய குளங்கள் இருக்கு. அதோட வந்து அண்ணா ஒரு லிங்கா வியூன்ற ஒரு சேனல் வச்சுக்கிறேன். கூடுதலாக வந்து மட்டக்களப்பு சமையல் அவர்கிட்ட இதுல நாங்களும் நடுவே பார்க்குறோம். நடுவே பார்க்குறாங்க. அண்ணா அந்த சேனலையும் போய் மறக்காமல் பாருங்க. பார்த்துட்டு அண்ணாக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அடிச்சு ஒரு லைக் கொண்டு போட்டு விடுங்க. உண்மையதான். அப்போ பார்ப்போம் என்ன அங்கே. ஓ அந்த தண்ணி நிற்கிற அந்த கல்லில் பாருங்க, இவ்வளவு அரைவாசி கல்லுக்கு தண்ணி நிற்கும். அதோட வந்து அண்ணா தூண்டில் போட்டு கொண்டு இருக்கிறார். சுட மீன் பிடிச்சி வேண்டி சமைக்கலாம் இதுல. அதோட நல்ல ஒரு காத்தொண்டு அடிச்சு கொண்டு இருக்குது. அப்படி ஒரு இடம் பார்க்கவே ஆசையா இருக்குது. சமைக்கிறோமோ இல்லையோ இடத்தை பார்க்க ஆசையா இருக்குதுன்னு
திச்சு பார்த்தீங்களா மாமா தூண்டில் போடுறேன். என்ன தம்பிக்கு தூண்டில் போடுறது இப்போ காட்டி விட்டா நல்லா தான் இருக்கும். என்ன வாய்க்காலுக்கு வந்து ஆள் வந்து தூண்டில் போட்டு விளையாடுற வேற. தூண்டில் போட போறீங்களா? ஓமா. அப்போ நாங்கள் சமையலை போய் பார்ப்போம் அம்மாக்களோட முதல். இப்போ வந்து சுஜி வந்து சமையல் பழக போகிறோம். மட்டக்களப்பு சமையல் பழக தெரியாது பழகிறது தானே. மாங்காய் கொச்சிக்காய் என்ன மற்ற நீங்க பச்சை மிளகா போட மாட்டீங்களோ? இல்ல இல்ல இந்த நீட்டு நீட்டா இருக்கும். மற்ற மிளகா நீட்டு நீட்டா இருக்கும். கறி செத்தல் மிளகாயில வர பச்சை மிளகாய் அது இங்க அதிகமா வாங்கல உரைப்பு தான். சரி சரி சரி. அதுதான் வித்தியாசம். எங்கடம்ல அந்த கறி தூள் உரைப்புக்கும் இதுக்கும் வித்தியாசம் இதுதான். இந்த பிளேட்ல பிளேட் இங்கே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் பேச போயினா நான் விட்டுறேன். நீங்கள் பால் புளிங்க தாங்க. இல்ல கொச்சிக்காய் வட்டி பண்ணா பால் புளியும் பச்சை தானே. ரைட் ரைட். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க மட்டக்களப்பு வந்து? இதுதான் முதல் தரம். எனக்கு தெரியாது மட்டக்களப்பு. எப்படி இருக்கு மட்டக்களப்பு? நல்ல உண்மையிலே நல்ல. ஆனால் பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. கொஞ்ச நாள் தானே நாளைக்கு வழி கிடப்புறோம். இப்போ பார்த்த இடம் வந்து குறைவுன்னு தான் சொல்ல வேணும். ஒரு நாளையில் நல்ல மட்டும் சொல்கிறேன் காணும் என்ன? ஒரு நாளையில் வந்து நல்ல மட்டும் சொல்கிறது காணும் என்ன? இல்லை இல்லை நல்லா இருக்கு அவன் நம்ம இது அழகா இருக்கு. அழகா இருக்கும். இந்த பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய இடம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு அந்த டைம் காணாதனால பார்ப்போம். இன்னொரு நாள் பெரிய ஒரு லீவாக பார்த்து வந்தால் சரியாக இருக்கும். நாங்களும் எதிர்பார்க்கல இன்றைக்கு வருவோம்ட்டு. அங்கே அரிசி மாவே எப்படி வைக்கிற நீங்கள்? வறுத்து வைக்கிற அரிசி மாவே என்ன செய்து வைக்கிற நீங்கள்? வறுத்த மாவும் புட்டா வைக்கிறனாங்க. சுடு தண்ணியில் குழச்சிட்டு கொத்தி போட்டு தேங்காய் பூ கலந்து இப்போ நீங்கள் குழல் போட்டுட்டா இடையிடையே போட்டு தேங்காய் பூ போட்டு வைக்கிறது. கோதுமை மாண்டா பச்சை மாவிலையும் வச்சுக்கணும். சுடு தண்ணியில் ஊற்றி முதல் தரம் உப்பும் சுடு தண்ணி நல்ல சுடு தண்ணியும் கொஞ்சமாக விட்டு நல்ல புழுதியாக குழைக்கணும். இந்த முதல் தரம் இப்போ இந்த அவிச்சு போட்டு நீத்து படிக்க அவிச்சிட்டு பிறகு பச்சை தண்ணி விட்டு குழைக்கிறோம். அது நல்ல புட்டு சொப்டா இருக்கும். நல்ல பஞ்சு மாதிரி பச்சை மாவை சும்மா அவிக்கிறேன். இப்படி அவிச்சு போட்டு பேருந்து சுடு தண்ணி விட்டு பேருந்து பச்சை தண்ணியில் விட்டு குழைக்கிறது. இது சொதிக்கான நல்ல புளி மாங்காயா இருக்க வேணுமே. நல்ல புளி. இது புளியா? சாப்பிடுங்க. அது கணக்குத்தான். புளிதான். புளி வாசம் தெரியுது. வீட்டில் இருந்தது சாப்பிட்டு பாரு. புளிக்குது. கொண்டு வந்து காணத்தை போட்டு வந்தேன்டா பேரம் கேஞ்சா குளிக்கல நம்ம. அது புளிக்க இல்லையோ? ரெண்டு இருந்தேன். நான் உண்டை கொடுத்த பிள்ளை நான் கொட்டி போட்டு வந்தான். அது உருண்டு ஓடி இருக்கு போல ஓட்டோ இருந்து. தேடாத இடமில்ல இல்லையா? ஆமா நான் இல்லை இல்லாட்டி கொடுத்துருப்பேன். நேரம் எடுத்துட்டு நம்ம இங்கே போய் கேட்டு ஆஞ்சிட்டு வந்துடுறேன். தண்ணி கொதிக்குது. கொதி எழும்புது இல்லை. காற்று தானே அந்த பக்கம் தான் பிறகு வைக்கணும். காற்று கிஞ்சாலும் நான் அந்த கட்டி எண்ணெய் தூக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தான் தம்பி அவன் தான் வச்சிருக்கேன். 2 வெங்காயம். உங்களுக்கு கருவேப்பிலை தேவையோ? இல்லை இது சும்மா சிக்கன் டிக்கா ஸ்டிக்கில் குத்தி போட்டு வெங்காயம் தேவையில்லை இன்னைக்கு. அதுக்கு வெங்காயம் வேணும் மாட்டாங்க. வேணுமாம்மா சொல்லிக்க நான் எடுத்து போட்டு தந்துருக்கேன். அது கணக்கு சுட்டு போட்டு வெட்டி அதில் வச்சு சாப்பிட்றது தானே. அவை மயசரி அம்மா செய்தவ அதில் தக்காளி பழம் எல்லாம் போடலாம். கறிமிளகாய் எல்லாம் போட்டு மெயின் நமக்கு விட்டு தானே சும்மா ஊற்றி சாக்கி போனது. அம்மா வந்து நான் வேற ஒரு இடங்களா சொல்லி கொண்டு வந்துவாங்க. இது இந்த இடம் நீங்க டக்கண்டு வழிக்குள்ள போறீங்களே இல்லாட்டி 2 நாள் இந்த வடிவா நான் நாளைக்கு வட்டாப்பிள்ளை மற்ற மகளையும் கூட்டிட்டு வந்தது. வடிவா கொதிக்குது தண்ணி ஹாத்தியா நல்லா கொதிச்சுட்டேன்னு. தேங்காய் பாரு சேண்டியம்மா. காணும் படி இருக்கு. இந்த இருக்கு படி. இது குடிக்கிறது தண்ணி. இல்லை மட்டக்களப்பு முறையில் சோதியா தேவையில்லை தானே.
மீனெல்லாம் நல்ல வடிவா வெட்டி கழுவி வச்சிருக்கு. இதையும் குளத்து மீன் தானே? லாத்து மீன். ஆத்து மீன். அதுக்கு வந்து நல்ல நிறைய கொச்சிக்காய் போட்டு தான் சொல்லி வைக்கிறது. அதோட மாங்காயும் போட போயினேன். ஆத்து மீன்லையும் நிறைய இடம் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. குளத்து மீன் தெரியாது. ஆத்துலையும் என்னன்னா அந்த மணல் உள்ள ஆரம் இருக்கு, களி உள்ள ஆரம் இருக்கு. அது குடாண்டிடுவாங்க களி உள்ளது. மணல் உள்ளது வெட்டி ஆரண்டிடுவாங்க. அந்த ஆத்துல உள்ள மீன் மணல் இது மணல் அந்த மீன் தான் மணல் இருக்குது. அது கொஞ்சம் மனம் இருக்கு, சொம்பல் மனம் இருக்கு அதுல. அந்த ஆறு தான் ரெண்டும். நீங்க இப்ப வரக்குள்ள எங்க ஊர்ல வந்துருப்பீங்க ஒரு அந்த பெரிய ஒரு ஆறு ஒன்று இருக்குது. அந்த சின்ன பாலம் உண்டு. அந்த வலப்பக்கம் இருக்கிறது வெட்டி ஆறு, இடப்பக்கம் இருக்கிறது குடா. நம்ம வரக்குள்ள வந்ததா குடா. நீங்க சொன்னீங்களே குடா குடா, அந்த மீன் தான் குடா. கொஞ்சம் குடாண்டு இல்ல, இந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. மஞ்சள் கொஞ்சம் அந்த இருக்குது. அம்மா வந்து இது வந்து அரிசிமா, வெள்ளை அரிசிமா. இது வெள்ளை அரிசி. வெள்ளை அரிசிமா வந்து வறுத்து போட்டு தான் சுடு தண்ணி விட்டு குழ வடுது. பச்சை தண்ணி விட்டா கம்பு மாயிட்டு சொப்டா இருக்கு. நாங்கள் வறுத்தமா தான் சிவப்பு அரிசிமா. நீங்கள் அரிசிமான்னு சொல்ல நான் நினைச்சேன் சிவப்பு அரிசிமாண்டு. வெள்ளை அரிசிமா, சிவப்பு அரிசிமா, நட்ட அரிசி. நாங்கள் கூடுதலாக சோறு மற்றது எல்லாமே சிவப்பு அரிசிமா தான் பாவிக்கிறது. சொதிக்கிஞ்சால பாலும் புளிஞ்சிட்டாம்மா. நான் நேற்று அப்படி தான் வெள்ளை அரிசி சோறு சமைக்க யோசிச்சேன். நான் என்ன செய்யறீங்களே சாப்பிட மாட்டு மண்டி இல்லை, இதுதான் பழையிட்டு தானே. சிவப்பு அரிசி தான் கூடுதலாக வளமையாக சாப்பிட்றோம். இல்லாட்டி புழுங்கல் குத்தரிசின்னு சொல்லுவோம், கை குத்தரிசி, அதுவும் சாப்பிட்றது. ஏன்னா எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட். நானும் சாப்பிட்டீங்க அந்த அரிசி. அது என்ன கரையோட சேராம ஒரு ஃபீலிங் உண்டு தான் எனக்கு. அவங்களுக்கு பழகிட்டுது. ஆனா இது நீங்க சிவப்பரிசி தான் சாப்பிட்டு நீங்க அங்கே கப்பால குத்தி தான். ஆனா சிவப்பரிசி நம்ம சீனிலாக எந்த நேரம் சாப்பிடப்படாது, சீனியை குறைச்சி போட்டோம். குறைச்சி போடணும். ஆனால் பெரும்பாலும் அதுதான் சாப்பிட்றது கூடுதலா எல்லாரும். அப்படிதான் நேற்றெல்லாம் சொல்லுங்க. கூடுதலா இந்த சுவர் வருத்தம் உள்ளாக்கள் மட்டும்தான் சிவப்பரிசி பாவிக்கிறாங்க. எங்களோட பக்கம் அப்படிதான் சுவர் இருக்கிறாக்கள் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. சுவர் குறைஞ்சி ரொம்ப வாடி சொல்லுவாங்க. தொடர்ச்சியா சாப்பிட விட மாட்டாங்க. தூரம் வந்தபடியா அங்கங்க பொருட்கள் எல்லாம் அப்படியே பேக்குகளுக்கு சொபின்களுக்கு எல்லாம் கொண்டு வந்தாச்சு. அதனால அப்படியே வச்சிருந்து தான் சமப்படுது. தண்ணியில இருந்து எல்லாமே கொஞ்சம் தூரமாவே இருந்து கொண்டு வந்தாங்க நாங்க. அதோட இப்ப நீங்க இந்த புட்டுக்கு வந்து பேணி துண்டு பாவிக்க போறது இல்லையா? இல்ல சத்தியா இருக்கிறது கொஞ்சம் மாவு போட்டு கையாலேயே அப்படியே கையாலே பிரட்டி போட்டு எடுக்கிறேன். நாங்க இப்படி பேணியால வந்து கொத்துவாங்க. அம்மாட சமையல் தான் மெயின். நாங்க சும்மா ஒரு இதுக்காக சிக்கன் வந்து சுட போறீங்களா? தனி மிளகாய் தூள், அதோட மஞ்சள் தூள், உப்பும் வந்து தேங்காய் எண்ணெயும் போட்டு அப்படியே குழச்சிட்டு தணல் வந்து அடுப்பு மூட்டி இருக்கேன் வந்து நெருப்பில் அப்படியே சுட்டு எடுக்க போயினேன். சொதியோட அடுப்புல வச்சுட்டு புட்டோட அடுப்புல வச்ச மாட்டா சரி நமக்கு பேர். அப்ப இன்னொரு அடுப்பு இல்ல அதோட சேர்த்து இந்த இதுல பக்கத்துல கல் இருக்கு தானே. புளிஞ்சு விடுங்க. புட்டுக்கு சொதி தானே வேணும். இது முதல் பால் எடுத்து வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம். பிளேட்டா மூடி விடுவோம். நானே நீத்து பட்டி வச்சிருக்கேன். எடுத்து வரல குழல் அவிப்போம் போட்டு நீத்து பட்டி இல்லை, இதெல்லாம் குழல்ல அவிக்க கொஞ்சம் நேரம் செல்லும். நீத்து பட்டியாண்டா கிணக்க வச்சு நிறைய வச்சு போட்டு காணும். எந்த பங்கொண்டு இருக்கு தானே வேணும். உங்களோட காணிக்குள்ளேயே சமைக்கிறது உங்களுக்கு ஈஸி பக்கத்துலனே. நிறைய பயிரெல்லாம் போட்டிருக்கீங்க பார்க்குறோம் நாங்கள் அடிக்கடி.
அந்த வேசனை கேட்டேன் நீங்கண்ணே ஓ என்னதுக்கு இங்கே விட்டு பிறகு இல்லை இறக்குவோம் கொட்டுப்படும் இல்லை நான் அப்படி தட்டில் இதே இதே போட்டு இறக்குவோம். நானும் பெஸ்ட்டாக செஞ்சுவாங்க, எனக்கும் அனுபவம் இல்லை. அப்படியே அந்த ஸ்டிக் குச்சி வச்சு குச்சியில் வந்து அப்படியே கோத்து போட்டு தட்டில் வச்சு சுட்டுறதே. என்னடா இப்போ உண்மையாக சிக்கன் டிக்கா அப்படி செய்வாங்க அப்படின்னா அதில் வெங்காயம் வைப்பாங்க, இடையிடையே தக்காளி எல்லாம் சும்மா சொதி மெயினாக இருக்கிறபடியா நாங்கள் ஒரு இதாக செய்கிறோம். சொதி மெயினாக இருக்கக்கூடிய இதை விட நல்லா கொத்துவீங்க நீங்கள் கொத்துறேன்னாலே. தேவையில்ல தானே ஆ இல்லை தேவையில்லோ கொட்டிடுவோம் மீனுக்கு போடுவோம். அதோட பாருங்க அடுப்பு வந்து அங்கால மீன் சொதியாக வீது அந்த 3 கல் இப்போ கிட்டத்தட்ட 6 கல்லில் வந்து 2 அடுப்பு வச்சாச்சு, 5 கல்லில் வச்சாச்சு. அது சப்போர்ட்டுக்கு தான் நாங்கள் கல் வச்சிருக்கு. புட்டா வீது சொதியின் ரெடி, அதோட சிக்கன் டிக்கா எல்லாம் ரெடி ஆயிடுது. அடுத்தது சுடுறது தான் வேலை. இப்படி கடும் காத்தா இருந்திருந்தா நம்ம இந்த நீத்துப்பட்டி தூக்கிட்டு வந்துருக்கலாம். டைம் எடுக்கும். ஆனால் கொதிச்சுட்டு தாண்டா கண்டு புறம் ஆகி வரும். இது இந்த ஈய சட்டி தானே கொதி, மண் சட்டி என்றாலும் லேட் ஆகும். மண் சட்டி என்ன லேட் ஆகும், இது விலை கொதிச்சு. அடுப்பை வச்சு நாங்கள் ஹாட் பண்ணி நிற்க இல்லாது. ஏண்டா காற்று அதை காற்றை வரைஞ்சிட்டு நிற்க நாங்கள். இப்போ என்னென்ன செய்து தர போறீங்க? சிக்கன் டிக்கா. ரஜி சுட போகிறோம். ரஜி சுட போகிறோம். ரஜி சுட அப்போ இதுக்கு என்ன பூசணுமா? என்ன விஷயம் பூசுங்க. அப்படியா? ஆ ரைட். இதில் வைங்க, இதில் பூசுவோம். இது அப்படியே வச்சு போயிடலாம். அதெல்லாம் ஒயில் விட்டா தான் ஒட்டாது. அதுதானே. இப்போ வீட்டு என்ன நாங்கள் ஒரு பாத்திரத்துக்கு எண்ணெயை விட்டுட்டு தொட்டு 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 ஒரு எல்லாம் துணி தான் இதுக்கு சரி. துணி கண்டா வடி பூசலாம். இடம் கொஞ்சம் வீட்டை நம்ம அதுக்கு செஞ்சுக்கலாம். இங்கே வந்தபடியா அப்படி அப்படிதான். சிக்கனுக்கு ஒரு என்ன ரஜிக்கும் பூசணும். ரஜிக்கு போட்டு அந்த மசாலா குழஞ்சாச்சு. அப்படி வைங்க வைங்க. நீ எங்கள் அடுப்பில் வைக்கிறதா? கொஞ்சம் வங்காள தள்ளு ஒரு பக்கமாக இருக்கிற நேரம். அண்ணா அப்படியே ஈக்கில் அது ஈக்கிலோட்டு எடுத்து அப்படியே கடிக்க வேண்டியது. அதுக்காக ஒவ்வொரு ஈக்கில் இல்லை ஒரு ஆளுக்கு, உங்களுக்கு அது ஒரு ஈக்கில் உள்ள ஒரு ஆளுக்கு நினைச்சு கொண்டு இருக்கிறேன். அது ஒன்றில் ஏன்னா அதுக்கு எனக்கு ரஜி வேறு 1/4 கிலோ ரஜி கூட இருக்கு. எல்லாம் தண்ணி தசை துண்டுகள்லாம் இருக்கு. அதே மேலால வைங்க. போட்டோட்டா இதுக்கு வந்து ஆக எரிக்கவும் கூடாது அடுப்பு, ஓரளவு நல்லே இருக்க வேணும். ரைட், அது தென்பாடில் அவியும். இனி புட்டா வச்சு எடுத்தா சரி. புட்டும் சேர்த்து இதோட சாப்பிட நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். மாட்டோம் தம்பி அங்கால என்ன காத்துக்கு எவ்வளவு பக்கையில இருந்து சிலோவே அவியுதோ அவ்வளவு வேகுமோ. நல்லா எரிஞ்சு விட்டா இப்போ நம்ம எரிஞ்சுதா மேல் தோல் வந்து அப்படியே மேலே மட்டும் கருகும், உள்ளுக்கு அவியாது. காணாமல் வேறு மட்டும் தான் நினைக்கிறேன். ஏன்னா மீன் இப்போ வந்து புட்டா வச்சாச்சு. ரைட், குழல் புட்டு ரெடி. இப்படியே எல்லா புட்டையும் அவிச்சு எடுத்துக்கொள்வோம் நாங்கள். குழல் புட்டு அங்கே வைக்க மாட்டாங்களா யாழ்ப்பாணத்தில்? அவிக்கிறது அது அரிசி மா இது வெள்ளை அரிசி மாவும் செய்கிறது தான் குறைவு. எனக்கு கூப்பு மாப்பிட்டு தான் அப்படி கூப்பு கோதுமை மாப்பிட்டு அதான் எனக்கு பிடிக்கும் அதிகமாக. அம்மா அந்த அரிசி மாப்பிட்டு வைக்கிறதா எனக்கு அதுதான் விருப்பம். புட்டும் பச்சை மாப்புட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த உடனே குழச்சி அவிச்சு வைக்காம உடனே குழச்சி
செய்கிற ஃபுட்டு தான் கூடுதலாக செய்கிறேன். சட்டிக்குள்ள ஆற வச்சு எடுப்போம்னே இந்த சட்டிக்குள்ள. அரிசி மாண்டா குயிக்காக நம்ம அந்த பதமாக எடுக்கலாம். ஆனால் அந்த கோதுமை கஷ்டம் கஷ்டம் வேணுமா? அது எங்களுக்கு பழகிட்டுது. பழகினோன்னா எங்களுக்கு சுகம். பச்சையா பிரட்டுறது கஷ்டம். அவர்தான் சாப்பிடலாம். நாங்கள் பச்சையாக தான் விரட்டுறாங்க. அது எங்களுக்கு சுகம் மாதிரி. அவிய புங்க வச்சு போட்டு விரட்டுவாங்க. இறைச்சி எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. சுட்டு எடுத்தாச்சு. எல்லாம் வந்துருக்கேன். ஓ பார்க்க நல்ல வடிவாக இருக்கு. சரி எடுங்க எடுங்க. அதுக்குள்ள கொட்டி போடாம நல்ல வாசம் வருது. என்ன இங்கால எல்லாம் எடுத்து தம்பியை பாருங்க. சமையல் தோங்கிட்டார் அவரா. சாப்பிடுறேன். ஓடுறாரு பக்கத்துல ஓடுறாரா. நல்லா இருக்கா மாமா? நல்லா இருக்கு என்ன? நாங்கள் சாப்பிட தொடங்குவோம் என்ன? இப்போ வந்து சமைச்சு எடுத்தாச்சு, பரிமாறப்படுது என்ன? அம்மாக்கள்லாம் இன்றைக்கு பரிமாறினா அண்ணாங்கால இருக்கிறார். அண்ணாண்ட அக்கா தான் மிஸ் ஆயிட்டா. அதான் கவலை உண்மையிலே எங்களுக்கு. நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் தெரியுமோ அக்கா வருவான்னு. அப்புறம் தூரத்தை பார்த்தோன்னே யோசிச்சேன் நான். நீ குள்ள கட்டுகள் அதுகளுக்கு வெறியலாம் தூரம் அப்படியா? இதுக்குள்ள கனவு விதம் விதமான மீன் இருக்கா? அப்பா நாமான துண்டு தான் கிடக்கும். என்ன மீன் தெரியலையாம்மா? ஏதோ அது தெரியா அள்ளி போட வேண்டியா? ஆனால் அவருக்கு மாமா மாமா நீங்களும் சாப்பிடுங்க. எனக்கு இறைச்சி பொரியல் மறந்துட்டேன். இல்லை எனக்கு சின்னதாங்க அளவு. அம்மா தேடி பாருங்க மீன் சின்ன எடுத்துக்கிறீங்கன்னு பார்த்து பெருசா எடுத்து வந்துருக்குறேன். இல்லை இல்லை காணும் காணும் இவ்வளோ இருக்குது. எனக்கு இது என்ன மீன் வந்து என்னன்னு சொல்கிறேன்? கோல்டனா சாப்பிடுவேன். மாங்காய் துண்டு கிடந்தா போடுங்க. ரைட் காணும் மீன் காணும். அங்கே அண்ணாக்கு போடுங்க. அண்ணா பார்த்து கொண்டு இருக்கிறேன். ரைட் அதோட வந்து வச்சு பொரியல் புதிச்ச மாதிரியே இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்ப்போம். அது வராது அது வராது. நாங்கள் சாப்பிடுவோம். என் விட்ட சொதிக்க காண இல்லை அதுக்கிடையில. அப்படி இழுத்துட்டேனே. நான் எடுக்கிறேன் பக்கத்துல அணையமா இருக்குது. அம்மாக்களை சாப்பிட சொல்கிறோம். அவையில் வந்து இல்லை தாங்கள் பிறகு சாப்பிட்றோம். மூண்டு கரண்டி அள்ளி விட்டுனா சொதி அதுக்கிடையில காணாம. அதுதான் கொஞ்சம் சரி சரி காணும் காணும் ஒரு சட்டி வச்சிருக்கு. ஆனால் லைட்டாக புளி கொஞ்சம் நாக்கில் தெரியுது. அதான் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு அந்த புளி தெரிகிறது. இந்த மீனெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா நீங்கள்? நீங்கள் ஆற்றுல பிடிக்கிற மாதிரி எங்களிடத்த குளத்தில் மட்டும்தான் பிடிச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். கூடுதலாக அந்த அதை விட என்ன பண்ணோம்னா இங்கே மாதிரி அங்கே அந்த முகத்து வாரங்கள் இல்லை தானே. இங்கே கூட மட்டக்களப்பில் வந்து கூடுதலாக இருக்குது. அம்மா நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை சாப்பிடுங்க. அங்கே வந்து ஃபேமஸ் திலாப்பியா தான். நன்னி ரெண்டா திலாப்பியா தான். சொதி விட்டு சாப்பிடுங்க. உண்மையிலேயே சூப்பராக இருக்கு. இல்லை சாப்பாடுன்னா வேற லெவல். புட்டு நீங்கள் கேட்ட மாதிரி புட்டு உண்மையிலுமே நல்லா இருக்கு. இதோ வித்தியாசமாக இருக்கு. குறு குறு குறுன்னு இருக்கிற மாதிரி அந்த நான் அவங்க யோசிச்சு நான் இந்த பேணிச்சுண்டனும் போடையிலே கட்டியாக இருக்குமோ அப்படின்னு நான் நல்ல இதாக இருக்குது. குறுநாள் புட்டாக இருக்குது. நாங்கள் கொத்தி எப்படி அவிப்போமோ அதே மாதிரி இருக்குது. நல்லா இருக்குதா?
அதோட அவையோட அன்பு அந்த கவனிப்பு அது சொல்ல வார்த்தை சொல்ல வார்த்தை இல்லை. இப்போ எங்கட விட்ட அம்மாக்களோட எப்படி நாங்கள் கதைச்சு புழங்குவோமோ அதே மாதிரி இருக்குது. உண்மையிலேயே தான் நல்ல ஒரு சந்தோஷமா இருக்குது. இங்கே புட்டு உண்மையிலேயே கூட சொதி வேணும் சாப்பிட்றோம். சொதி கொஞ்சம் சாப்பிடல பொறுப்பு. இப்போ கிட்டத்தட்ட 10 இப்போ சொதி விட்டாச்சா? 10 இல்லை கூட காணுமா தனியா இப்போ சொதின்னு சொல்றது மட்டக்களப்பு. ஆனால் உண்மையிலே இந்த சொதியில விசேஷம் இருக்கு, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஏன்னா சொதியோடய தனியா சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப எங்கடா சொதியோட இன்னொரு உரைப்பா ஏதாவது உண்டு, ஒரு பொரியலோ இல்ல ஒரு பிரட்டல் கறியோ இருக்கணும். ஓ யாழ்ப்பாணத்துல சொதி இல்லையா? இருக்கு காணுமோ? நீங்கள் தானே எடுத்த நீங்கள் சாப்பிட போறேன்னு எல்லாரும் சேர்ந்து இருந்து நான் சமைச்சு சாப்பிடுறது உண்மையிலுமே நல்ல சந்தோஷம், நல்ல ஒரு சந்தோஷம். லிங்காண்ணைக்கு அம்மாக்கு இஞ்சால பிரகலாதன் அம்மாக்கு பிரகலாதன் எல்லாருக்குமே உங்க பின்னுக்கெல்லாம் 2-3 பேர் நிக்கிறோம். அவையெல்லாம் வீடியோ எடுக்கிறோம். உண்மையிலேயே சந்தோஷம், நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சந்தோஷம். உண்மையிலுமே லிங்கானா லிங்கா வியூ என்ற சேனலுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் செய்யுங்க. மட்டக்களப்பு ஸ்டைல்ல வந்து நிறைய சாப்பாடுகள் போடுறாரு. அந்த ஸ்டைல்ல பாக்குறதுக்கு சாப்பாடுகள் செய்து காட்டினோம். அக்காக்கு நல்லபடியா அந்த குழந்தை கிடைச்சா பிறகு தொடர்ச்சியா அக்கா காணொலிக்க வேறுவா அடிக்கடி சொல்லுவா சுஜியா காட அந்த பேச்சு கொஞ்சம் பிடிக்க மாட்டேன். ஏதோ ஒன்று இருக்கு அங்கே பேச்சுல டிஃப்ரெண்ட் எல்லாரும் விரும்புறாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னால் திரும்பவும் வந்து எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு நன்றி சொல்ல விரும்ப இல்லை. அந்த ஒற்ற வார்த்தை சுஜி சொன்ன மாதிரி சொன்னா வந்து தூரமா போய் உண்மையிலேயே நல்ல ஒரு சந்தோஷம். எங்கட வீட்டில் எங்கட சொந்தங்களோட இருக்கிற அதே ஒரு இது எங்களுக்கு கிடைச்சிருக்குது. உண்மையிலேயே நல்ல ஒரு சந்தோஷம். அப்போ பார்த்தீங்கன்னால் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.